கவர்ச்சிகாரகன் நளினகாரகன் எல்லாம் சொல்லக்கூடிய சுக்கிரனை ராசிநாதனாக கொண்ட துலா ராசி அன்பர்களே, இந்த 2024 அப்படிங்கிறது துலா ராசிக்கு கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷத்துக்கு பிறகு ஒரு யோகமான பீரியட் வந்திருக்கு. சுணங்கி கிடந்த காரியங்கள், முடங்கி கிடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள், சிக்கல்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். மனசுக்குள்ள சஞ்சலம், ஒரு பயம், ஒரு தெளிவான முடிவெடுக்க முடியாத ஒரு நிலைமை இதெல்லாம் இருந்தது. இனிமேல் அதெல்லாம் சரியாயிடும். எந்த ஒரு குழப்பமான காரியத்தில் கூட தெளிவான முடிவு உங்களால் எடுக்க முடியும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். குலதெய்வத்தின் கிருபை, முன்னோர்கள் ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். பல விஷயங்களிலும் இருந்து வந்த தடங்கல்கள் நீங்க பெறுவீர்கள். நல்ல மாற்றங்கள், ஏற்றங்கள், முன்னேற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும். சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் கூட விலகும். 5ஆம் இடத்துல யோகாதிபதி சனியினுடைய ஒரு இருப்பு, 7ஆம் இடத்துல குரு, 6, 12 நமக்கு சர்ப்ப கிரகங்கள். எல்லா கிரகங்களும் அதன் இடத்துல இருந்து ரொம்ப அனுகூலமான ஒரு பலன்களை கொடுக்க போகுது. ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்சஸ் அதில் நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் கூட இப்போ இருக்கக்கூடிய கிரகங்களுடைய நிலைமை எல்லாமே உங்களுக்கு அனுகூலமாக இருக்குது. பயப்பட வேண்டாம், தெளிவாக இருக்குது. தொழில் உத்தியோகம் சம்பந்தமான விஷயங்கள் மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்குங்க. கவலையே பட வேண்டாம். இதுவரைக்கும் தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள், சிக்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். உங்களுக்கு ஒரு நல்ல பெயர் கிடைக்கும். இவ்வளவு நாளாக உழைச்ச உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லை, பேர் இல்லை, அதெல்லாம் இனிமேல் கிடைக்க போகிறது. மனசு சந்தோஷம், நிறைய சந்தோஷமான தருணங்கள், நிறைய விழாக்கள் இந்த வருஷம் நடக்கிறது. சுப செலவுகள் பண்ணுறது, பயணங்கள் திட்டமிட்டபடி சரியானபடி அமையிறது, விசா சம்பந்தமான பிரச்சனைகள் சரியாகிறது, இது எல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகிறது. அது மாதிரி இந்த வருஷத்தில் யாராவது பிஆர் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு கிடைக்கும். பொதுவாக யூஎஸை பொறுத்தவரை இந்த க்ரீன் கார்டு அப்ளை பண்ணியிருந்தால் அவங்களுக்கும் இந்த வருஷம் கண்டிப்பான முறையில் கிடைக்கும். நிறைய கண்ட்ரீஸ் பயணம் பண்ண முடியும். நியூ இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் நல்ல ஒரு ஏற்றங்கள், முன்னேற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்க பெறுவீர்கள். வீடு, மண், மனை சார்ந்த காரியங்கள் போன ஒரு 3 வருஷமாக ரொம்ப பிரச்சனையாக இருந்தது. இனிமேல் அது எல்லாமே சரியாகக்கூடிய ஒரு தன்மை. பொதுவாக இந்த வருஷத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் கவனத்தில் கொள்ள வேண்டியது. முக்கியமாக ஜாயின்ஸு சம்பந்தமான சில பிரச்சனைகள் உண்டாகலாம். அதிலலாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது. அதிகமான புளிப்பு, அதிகமான காரம், அதிகமான உப்பு இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது உங்களுக்கு நல்லது. இந்த வருஷத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சஞ்சல நிலை விலகும். நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு எதிலும் கிடைக்கும், வந்து சேரும். பெண்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும். கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். அரசியல் துறையினருக்கு தைரியத்தோட, தன்னம்பிக்கையோடு நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் அணுகலாம், எல்லாமே பண்ணலாம். மாணக்கர்களை பொறுத்த மட்டில் இந்த வருஷம் நம்ம எடுத்தோம் அப்படின்னா தயவு செய்து பாஸ்போர்ட் எடுக்காதவங்க தயவு செய்து பாஸ்போர்ட் எடுத்து வச்சுக்கோங்க. நிறைய கண்ட்ரி ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். படிப்பு விஷயமாக நீங்கள் நிறைய கண்ட்ரிஸ் போகிற மாதிரி இருக்கும். அது மாதிரி நீட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் துளாராசியில் பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிச்சயமான முறையில் உண்டு. அது மாதிரி பொதுவாக அந்த துளாராசினரை பொறுத்தவரை உங்கள் குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும்.
ஏன்னா உங்கள் ராசியை பார்க்கும்போது குழந்தைகளுக்கு ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் உண்டாகும். அதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும். குழப்பங்கள் அனைத்தும் விலகும். தினசரி நரசிம்மர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிட மிராசு பெருங்குளம் ராமகிருஷ்ணன். இணைந்திருங்கள் மெட்ரோ மெயில் சேனலுடன். நன்றி, வணக்கம்.